ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலாந்து vs இந்தியா தேர்ட் T20 மேட்சுடைய ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த மேட்ச்சு 7 ஜூலை 2026 இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம நாட்டு நேரப்படி இரவு 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் எடுப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யார் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, யார் சரியாக ப்ளே பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். 7 ஜூலை 7-6 காம்பினேஷன், அதாவது கேதுவும் சுக்கரனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபஸ்ட்டு இந்தியா டீமில் வந்து பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயராக தான் இன்றைக்கி வந்து இருப்பார். ஒன்று அடித்தா பெரிய ஸ்கோர் அடிப்பார், இல்லை வந்த உடனே விக்கெட் ஆகிற மாதிரி தான் வந்திருக்கும். அடுத்தது வைபவ் சூரியவன்சிட்டேருந்து ஒரு 25-30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அதே போல் தான் இஷான் கிஷனும் அவர்கிட்டருந்தும் ஒரு 30 ரன்ஸ் கிட்டே எதிர்பார்க்கலாம், ஒரு 25-30 ரன்ஸு. அடுத்ததாக ஸ்ரேயாஸ் ஐயர் இந்திய டீமில் இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயர்லேருந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சிவம் டியூபே, திலக் வர்மா, இவங்க 2 பேர் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. அடுத்து அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஹர்ஷித் ராணா ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ரவி பிஷ்னாய் 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. போன மேட்ச் ரவி பிஷ்னாய் வந்து முரட்டடி வாங்கினார்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மேட்ச் ரவி பிஷ்னாய் டீமில் இருக்கும் பட்சத்தில் இந்தியன் டீமில் அதிகப்படியான விக்கெட்ஸை பிஷ்னாய் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது. அடுத்தது ஹர்ஷ்தீப் சிங்கிட்டேருந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட் எடுக்கலாம், இல்லை எடுக்காமலே போகலாம். நெக்ஸ்ட்டு இங்கிலாந்தில் வந்து பார்த்தோம்னா பில் சால்ட் லாஸ்ட் 2 மேட்சாக சரியாக விளையாடலை. இந்த மேட்ச்சு அவர் வந்து ஒரு 25-30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பட்லர் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி தான் ஹாரி ப்ரூக்கும் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் வந்து இருக்குது. அடுத்தது ஜேக்கப் பெத்தல் 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இங்கிலாந்தில் ஜேக்கப் பெத்தல் வந்து அதிகப்படியான ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது இங்கிலாந்து டீமில். அடுத்ததாக டாம் பெண்டன் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அடுத்ததாக வில் ஜாக்ஸ், சாம் கரான், இவங்க 2 பேருமே பவுலிங் போடுறப்போ ஒரு விக்கெட்டும், பேட்டிங்கில் ஒரு 15-20 ரன்ஸ் அந்த ரேஞ்சில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இதில் வில் ஜாக்ஸ் கொஞ்சம் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது சாம் கரானை விட. அடுத்தது ஜாஃப்ரா ஆர்ச்சர் இங்கிலாந்து டீமில் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆர்ச்சர்ட்டேருந்து 2+ விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த லியாம் டாவ்சன் 1-2 விக்கெட் எடுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடில் ரஷீத் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஜே டாங் போன மேட்ச்சு ஒரு பாலை வந்து அடித்து நொறுக்கிட்டாங்க. இந்த மேட்ச் இவர் டீமில் இருக்கும் பட்சத்தில் 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இவருக்கு வந்து இருக்குது. இப்போ 2 டீம்லையும் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். இப்போ 2 டீம்லையும் யாரெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் வைபவ் சூரியவன்சி, இஷான் கிஷன், ஸ்ரேயாஸ் ஐயர், ரவி பிஷ்னாய், ஹர்ஷ்தீப் சிங், பில் சால்ட், ஜேக்கப் பெத்தல், வில் ஜாக்ஸ், ஜாஃப்ரா ஆர்ச்சர், லியாம் டாவ்சன், ஜே டாங், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இன்றைக்கி மேட்ச்சில் வந்து இருக்குது இவங்களுக்கு. இவங்க தான் ட்ரீம் டீம் பிளேயர்ஸும். நெக்ஸ்ட்டு யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் சேனலில் யாரும் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராம் சேனல் தான் அப்டேட் வந்து பண்ணுவேன். அந்த டாஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ மறந்துடாமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் யார் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த மேட்ச்சுக்கு வீடியோ போகிற ஐடியாவே வந்து இல்லை, நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே வந்துருந்தீங்க. அதனால் இந்த மேட்ச்சுக்கு வீடியோ வந்து போடுறேன். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் மேட்சஸ், ஓடி மேட்சஸாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து வரும். நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா TNPL தான். TNPL முழுக்க வந்து வீடியோ போட வந்து பார்க்குறேன். ஆனால் வியூஸ் எப்படி போகிறங்கிறத பொறுத்து தான் அதுக்கு வீடியோ போடுறதா என்னதாங்கிறது இருக்கும். ஏன்னா போன வருஷம் TNPLக்கு பெருசாக வியூஸ் வந்து போகலை, ஆனால் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. எப்போயுமே TNPL வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பெஸ்ட்டாக வந்து வரும். ஆனால் அதை யாரும் அதிகமாக பார்க்க மாட்டாங்க, ஏன்னு வந்து தெரியலை. இந்த வருஷம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் கூட ஒளிபரப்பலையா, யூடியூப்பில் தான் லைவ் பண்ண போகிறாங்கன்னு வந்து சொல்கிறாங்க TNPL. அது எப்படின்னு வந்து தெரில. ஆனால் எப்படி இருந்தாலுமே TNPL வந்து அக்யூரசி அதிகமாக வரும். ஏன்னா TNPL ஆடுறவங்க ஃபுல்லாக நம்ம ஊர் பிளேயர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். மற்ற ஸ்டேட் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு நாட்டு பிளேயர்ஸாக இருக்கட்டும், அவங்களோடதெல்லாம் விட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுடைய அந்த நேமாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து கிடைக்கும். அதனால் ப்ரெடிக்ஷனுடைய அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்திருக்கும். ஈஸியாக வந்து எடுக்க முடியும் ப்ரெடிக்ஷன். ஸோ அதனால தான் எப்போவே வந்து பார்த்திங்கன்னா TNPL வந்து ப்ரெடிக்ஷன் வந்து சூப்பராக வந்து வரும். ஸோ இந்த வருஷம் நல்லா வரும். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட பார்க்குறேன். உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குங்கிற பொறுத்து தான் கம்ப்ளீட்டாக வீடியோ போடுறதா என்னதாங்கிறத வந்து யோசிக்கணும். ஏன்னா போன வருஷம் TNPL வந்து பார்த்திங்கன்னா 9 மேட்ச்சு கண்டினியூ வந்து பார்த்திங்கன்னா வின்னர் வந்து பக்காவாக வந்துச்சு. போன வருஷம் TNPLக்கு ரிசல்ட் வாங்கினவங்களுக்கு வந்து தெரியும். நம்ம டெலகிராம் சேனலில்
போன வருஷத்துலேருந்து இருக்கவங்களுக்கும் தெரியும். டிஎன்பிஎலோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து வரும், அவ்வளோ அக்யூரேசி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வரும். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎல் கொஞ்சம் லேட்டாக வந்து ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னு வந்து தெரில. சீக்கிரமே ஆரம்பிச்சது நல்லா இருந்திருக்கும். இப்போ ரொம்ப அது கேப் வந்துருச்சு. ஐபிஎலுக்கும் இப்போது டிஎன்பிஎலுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த மேட்சஸும் நல்ல மேட்சஸ் வந்து கிடையாது. ப்ரெடிஷன்ஸ் ரெகுலராக கொடுக்குற மாதிரி எந்த சீரியஸ் வந்து வரல. மேஜர் லீக் மட்டும்தான் வந்து நடந்துகிட்ருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைமிங் செட் ஆகலை. விடிய காலம் நடக்கிறதுனால அது ப்ரெடிஷன் எடுக்க வந்து முடியலை. ஸோ இப்போ டிஎன்பிஎல் தான் அடுத்தது நம்ம பண்ண போகிறோம். டிஎன்பிஎல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா மேட்ச்சுமே ப்ரெடிஷன் வந்து வரும். ஸோ அதெல்லாமே பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ யாரை வந்து சிவிசி கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஜேக்கப் பெத்தல், ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஸ்ரேயாஸ் ஐயர் அவங்க 3 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா சிவிசி ட்ரை பண்ணலாம். அப்புறம் இப்போ நான் சொல்லிக்கக்கூடிய இந்த ப்ரெடிஷனுங்கிறது ஒரு காமனான ப்ரெடிஷன் தான். எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் முடிக்கிறாங்க, எந்த டீம் செகண்ட் பேட்டிங் முடிக்கிறாங்க, புதுசாக யாராச்சும் பிளேயர்ஸ் வராங்களா, இதெல்லாம் பொறுத்து இந்த ப்ரெடிஷனில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் நான் வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலகிராம் சேனலில் தான் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்க மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். புதுசாக நம்ம சேனல் வந்து வீடியோ வந்து பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.